ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 20 to 25 டேஸ் அரௌண்டில் தான் நீட் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாரிட்டிஸ் எல்லாம் தேவை. அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும், என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போகக்கூடாது. ஃபார் பிகினர்ஸ், ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ரைட் ரொம்பலாம் பார்க்க வேணாம். டேரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு பென் கொண்டு போகணுமா, கர்ச்சிப் கொண்டு போகணுமா, வாட்சோ இல்லை செப்பலோ, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இந்த வருஷம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, எதை நம்ம கொண்டு போகணும், எதை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் ஒரு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என்னோட பேர் சக்திவேல். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் நீட் அகாடமியோட ஃபவுண்டர். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2019 வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் அகாடமிக்கு ஃபேக்கல்ட்டி, நீட் ஃபேக்கல்ட்டியை நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அகாடமி இப்போ நம்மளோட ஃபவுண்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு. கடந்த 9 மாதமாக நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கோர்ஸ் கடந்த 3 வருஷமாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா, 26/3 நம்ம கிராஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. கடைசி 20 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புஷ் ஆக போகிறோம். மொதல் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அகாடமியில் சொன்ன மாதிரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 20 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் வந்து இந்த கிராஸ் கோர்ஸில் கொடுக்கப்படும். ரைட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 டேஸில் அது இதுன்னு நீங்கள் படிக்கிறது பதில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதில் வரக்கூடிய கொஷின்ஸ், அதில் ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னில் ஒரு கொஷின்ஸ் வரும் இல்லையா, அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 50 செட் கொஷின்ஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் 18 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. குமுலேட்டிவ் டைப்பில் உங்களுக்கு எல்லா யூனிட் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ டைம் வேஸ்ட்டே இருக்காது. 15 டேட்ஸ் ஃபட்டாக எழுதி பார்க்கறது கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணாலே போதுமானது. சரி, ஓகே, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக கொடுத்துருக்குது. இப்போ கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் பயன்படுத்துங்க. கூடி சீக்கிரமே வந்து 2026 நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றியும் சீக்கிரமாக நம்ம அப்ளிகேஷன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிவிட்டு சீக்கிரமாக அதை பற்றி பேசுவோம். ரைட், தென் இப்போ வந்து நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு போக போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சார் பண்ணணும்? ஃபோன் நார்மலாக தெரிஞ்சது தான். ஒரு நேம்காக வச்சுருக்கேன். என்னென்னா ஃபோன் கொண்டு போகணுமான வாய்ப்பே கிடையாது. ஃபோன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. லைக் ஒரு வாட்ச் கொண்டு போகக்கூடாது, கால்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது. சார் அப்போ எப்படி சார் கணக்கு போடுறது? கால்குலேட்டர் வச்சு போடுற அளவுக்கு கணக்கு வந்து நீட் எக்ஸாமில் கிடையாது, தரமாட்டாங்க சார். லாக் டேபிள் கிடையாது. ஏன்னா லாக் டேபிள் வச்சு போட்டு எக்ஸாமை கிராக் பண்ணுற அளவுக்குலாம் கொஷின் கிடையாது. அதனால லாக் டேபிளும் கிடையாது சார். வாட்ச், கால்குலேட்டர், இயர்ஃபோன் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை எக்ஸாம் ஹால் கொண்டு போனீங்கன்னா சில சென்டரில் வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க. பட் பல சென்டரில் இந்த ஐட்டம்ஸே அவங்க உள்ளே கொண்டு வர விட மாட்டாங்க. நீங்கள் வேறு யாராவது கூட்டிகிட்டு போய் அவங்க கையில் ஒப்படைச்சிடலாம் இல்லையா. நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டோர் கிட்ட அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி ஃபோன், வாட்ச், கால்குலேட்டரை வேகமாக கொண்டு போயிட்டு அங்கே போய் வந்து அது எங்கே கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இதெல்லாம் இனிஷியலாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குன்னா ப்ரீவியஸாக 1 டே முன்னாடி போய் கூட நீங்கள் பர்மிஷன் கேட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் உங்களுக்கு அலோடு கிடையாது சார். அப்போ வாட்ச் அலோவ் பண்ணலைன்னா நான் எப்படி சார் டைம் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் வால் கிளாக் இருக்குமா, வால் கிளாக் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செவுத்துல மாற்ற கடிகாரம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து டைம் தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நீங்கள் வாட்ச் கொண்டு போக பர்மிஷன் கிடையாது. சரி சார், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்னென்ன கொண்டு போகலாம்? லைக் பென் ஆகட்டும், பென்சில் ஆகட்டும், ரப்பர் ஆகட்டும், பேப்பர்ஸ் ஆகட்டும், நோட்டு, ரஃப் நோட்டு எதுவுமே பர்மிஷன் இல்லை. உங்கள் கையில் பேனா கூட பர்மிஷன் இல்லைன்னா இல்லை சார். அதுக்காக பேனா எல்லாமே எப்படி சார் எக்ஸாம் ஆகுதுன்னா உள்ள எக்ஸாம் ஹாலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோன்ட் வெரி. ஒருவேளை அந்த பேனா எழுதலைனாலும் உங்களுக்கு இன்னொரு பேனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் ஹால்லே பேனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் பேனா கொண்டு போக தேவையில்லை சார். எழுதி பார்க்குற நோட்டு, பேப்பர் எதுவுமே கிடையாது. புக்லெட்லேயே ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் நீங்கள் என்ன அதை எழுதி பார்த்துக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இப்போது புக்லெட் இப்போ நியர்பை எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு புக்லெட் அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன இருக்கும், கடைசி பேஜில் இப்போ ஒரு 2-3 பேஜ் எழுதி பார்க்க ஸ்பேஸ் இருக்கும். அதை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். வேறு எந்த வகையான இடத்துலையும் நீங்கள் எழுதி பார்க்க முடியாது. ஸோ பென்சில் வாய்ப்பு கிடையாது, பெண்ணுக்கே வாய்ப்பு கிடையாது. பென்சில் எதுக்கு? ரப்பர், ஒயிட்னர், ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நான் ஒயிட்னர் வச்சு அழிச்சிக்கலாமானாலும் வாய்ப்பு கிடையாது. தப்பானது தான். எக்ஸாம் ஹாலையும் ஒயிட்னர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரோல் நம்பர் எதாவது தப்பாக எழுதிட்டாங்கன்னா ஒயிட்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேர் இன் கேஸ். ஸோ ரோல் நம்பர் எழுதுறப்ப என்ன பண்ணாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க, ப்ராப்பராக எழுதுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் நோட்டு இதெல்லாம் எதுவுமே பர்மிஷன் கிடையாது.
அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலெட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பர்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போகலாமான்னா உள்ளே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஆல்ரெடி ஹால் டிக்கெட்டில் டயபெட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பட்சத்தில் நீங்கள் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போக பர்மிஷன் இருக்குது. அதுவும் எக்ஸாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 12 o'clockனா நீங்கள் ஒரு 11 o'clock போய் அதை ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல், நான் கண்ணா நீங்கள் இந்த ஜுவல்ஸு தோடு இது எதுவுமே அலோடு இல்லைம்மா. ப்ராப்பராக கேளுங்க, தெளிவாக சொல்கிறேன். தோடு, செயின், வாட்சு, மோதிரம் எதுக்குமே அலோடு இல்லை. எதுவுமே இரும்பில் ஆக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுங்களும் உடம்புல அணியறதுக்கு அனுமதி இல்லை. பெல்ட்டு எதுவுமே அலோடு இல்லை. ஏன்னா மெட்டல் டிடெக்டரை செக் பண்ணுறப்போ சத்தம் வரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிறப்போ மேரிடு ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. மேரிடு ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னங்க சார் பண்ணுறது, தாலி இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், நான் எல்லா வீடியோ சொல்கிறேன், பயப்பட தேவையில்லை. தாலி பர்மிஷன் இருக்குது, ரிலீஜன் விஷயங்கள் பர்மிஷன் இருக்குது. ரிலீஜன் பிரிவில் இருக்குது, அவங்க பண்ண மாட்டாங்க, செக் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை கழட்டி வச்சுட்டு வர சொல்ல மாட்டாங்க. இஃப் இன்கேஸ் அப்படி பண்ணாங்கன்னா நம்ம லீகலாக வந்து என்ன பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் வரைக்குமே போடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த மாதிரி விஷயங்களை பேன் பண்ணாங்க அப்படின்னா தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தாலி வந்து கண்டிப்பாக அலோடு தான். ஸோ மற்றபடி எந்த வகையான கோல்டன் ஐட்டம்ஸ்க்கும் மற்ற ஒரு சில்வர் ஐட்டம்ஸ்க்கும் அலோடு கிடையாது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒயிட்னர் வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எக்ஸாம் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணலாமே தவிர்த்து நமக்கு வந்து ஒயிட்னர் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைக்கண்ணா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல், ஒயிட்னர் கிடையாது. ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இதெல்லாம் போடாதீங்க. சரி, ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், எப்படி இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் போடுறேன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் ஒரு 2 daysல ஒரு வீடியோ அப்லோட் ஆகும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து பென் பாக்ஸு அலோடு கிடையாதுமா, பென் பாக்ஸ் அலோடு கிடையாது. அண்டு நோட் பேட் ஏதாவது கொண்டு போகலாமா சார் எழுதி பார்க்குறதுக்கு, எழுதி வைக்கிறதுக்கு, எதுவுமே அலோடு கிடையாது. கூலிங் கிளாஸ் அலோடு கிடையாது. ஸ்பெட்ஸ் அலோடு தான். நீங்கள் ஸ்பெட்ஸ் போடுறீங்களே, பவர் கிளாஸஸ்க்கு எக்ஸாம் ஹால் அலோடு இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் கழட்டி வைக்க போக தேவையில்லை, ப்ராப்பராக செக் பண்ணி உள்ள அனுப்பிடலாம். இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அலோடு இல்லை. ஷூ போடக்கூடாது, அதை ட்ரெஸ் கூட பற்றி நான் சொல்கிறேன், இதெல்லாம் அலோடு இல்லை திங்ஸ் வச்சு. அப்போ என்ன எடுத்துகிட்டு போகலாம் சார் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டரில் இப்போ டயக்ராமில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, எந்த வகையான லெட்டர் எழுதிடக்கூடாது. பெப்சி, கோகோகோலா அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எந்த ஒரு ஸ்டிக்கர் அதில் லெட்டர்ஸ் இருக்கவே கூடாது. ஒரு ஒயிட் பாட்டில் இல்லையா, ஒரு பாட்டில் வாங்கி அதில் கூட லேபிள் பிச்சு போட்டுருங்க, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். அதாவது லெட்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கணும். அந்த தண்ணி நமக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எக்ஸாம் ஹால் கொண்டு போகலாம். அது பர்மிஷன் தான், ஹால் டிக்கெட்டில் சொல்லியிருப்பாங்க. சரி, ரைட்டு. ஆனால் அதில் என்ன இருக்கக்கூடாது, லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கங்க. வாட்டர் பாட்டில் பர்மிஷன் தான், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னா, பர்சனல் மெடிசன். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா தாராளமாக மெடிசன் எடுத்துகிட்டு போகலாம். மெடிசனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே போய் பர்மிஷன் வாங்கிக்கணும். அண்ட் ஹால் டிக்கெட் கம்பல்சரியாக இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், ஆதார் கார்டு, அதாவது ஐடென்டிஃபிகேஷனில் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ லைசன்ஸோ ஏதாவது ஒரு ஐட்டம்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஐட்டம்ஸ்மா. சூப்பர் இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தான். இது ஹால் டிக்கெட்லேயும் அஃபிஷியலாக இன்னும் ஒரு 2 to 3 daysல நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், ரைட். அது நான் முக்கியமான டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக இது ஏப்ரல் மந்த் எண்டில் உங்களுக்கு சிட்டி சில்ப் வந்துடும். அண்ட் கரெக்டாக May 1 ஹால் டிக்கெட் வந்துடும். அப்படிங்கிற விஷயத்தில் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறோம். முக்கியமாக இந்த சேனலில் நீட் ஆஸ்பிரண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய லெக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் பசங்களுக்கு எடுக்கிற லெக்சர்ஸ்லாம் உள்ள அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எழுதுங்க, படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணுது. அண்டு சோஷியல் அவேர்னஸ்லாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக நீட்டு வந்து பேனிக் இல்லாமல் எழுதுறது தான் நம்மளோட சேனலோட ஒரே ஒரு டார்கெட். நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அகாடமி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது நீடட் இருக்குன்னா கான்டாக்ட் நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.